நிறைவரமான புத்தியை நமக்கு தாரும். மனுஷருடைய புத்தி இன்றைக்கு ஒரு விதமாயிருக்கும், இன்னொரு முறை இன்னொரு விதமாயிருக்கும். நாம் கேட்கிறோம் அல்லவா, இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக பேசுகிறாங்க, ஆனால் அன்னைக்கு பாருங்க இவ்வளோ பயங்கரமாக கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஏனென்றால் மனிதன் நிலை இல்லாதவன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாய் கடந்த மாதத்தில் நான் மிகவும் சிக்காக இருக்கும்போது என்னை நினைத்து எனக்கு ஜெபித்து உதவி செய்த தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதோடு நம்முடைய எஸ்ஜே பிள்ளைகளுக்கு உதவி செய்த அனைத்து மக்களையும் தேவன் ஆசையப்பாராக. ஊழி வளர வளர தேவைகள் பெருகதான் செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள். சிலர் அவர்களுக்கு பல விதங்களை ஆசீர்வாதங்கள் கொட்டும். சிலர் எப்போதும் சிலுவையின் பாதைதான் போய்கொண்டிருப்பார். சிலுவை சுமப்பார்கள். அவளுக்கு எல்லாமே கொட்டாது. அவள் வறுமையில கஷ்டத்தின் மத்தியில் தேவனை பின்பற்றுவார்கள். இதனால் இவர்களை விட அவள் மேலானவர் என்று நாம் கருத முடியாது. கர்த்தர் எளியவர்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். He crowns you with all sorts of goodness. தேவனாய கர்த்தர் நம் மேலே நீதியின் கிரீடத்தை வைக்கிறார் என்று பவுலடிகள் சொல்கிறார்கள். அதே போல அவர் நம்மேல் தம்முடைய மகிமையின் கிரீடத்தை வைக்கிறார். அதாவது நம்மை ராஜாக்களாக மாற்றுகிறார். வெளிப்படுத்தல் 5:9. நாம் என்றைக்கு அவருடைய இரத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டோமோ, அன்றைக்கு உலகத்திலே நம்மை உலகத்தார் எப்படி நினைத்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் இரத்த சாட்சியாக மறித்தாலும் கூட பரலோகத்தில் அப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். பரலோகத்தில் நம்முடைய சத்துருக்கள் மனம் திரும்பினால் அவர் நம்மோடு வருவார்கள். இல்லைன்றால் அவர் கீழே தான் போவார்கள். ஆனால் நாமும் கிரீடம் சூட்டப்பட்டவர்களாக, எவ்வளோ பெரிய சந்தோஷம்! வாடாத கிரீடம், கிரீடம் சூட்டப்பட்டவர்களாக. அந்த கிரீடத்துக்கு பேர் ஜீவ கிரீடம். அதாவது வளர்ந்து கொண்டே போகிற கிரீடம். எத்தனையோ அரசர்கள் பல கிரீடத்தை வைத்திருக்கார்கள், ஆனால் அது வளராது. ஆனால் பரலோகத்தில் நான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டு. அந்த கிரீடங்கள் வளர்ந்து கொண்டே போகும். ஸோ அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார், நீதியின் கிரீடத்தை தருகிறார், வெற்றி வகையை சூடுகிறார். ஸோ இங்கே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு வருஷத்தையும் அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார். நன்மை என்று சொல்லும் போது எரேமியா 32:38-41 அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும்படியாக ஒரே மனதையும் ஒரே இதயத்தையும் தருகிறார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சங்கீதம் 51:10 நிலைவரமான ஆவி எனக்கு தார், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கூடாது. அதாவது நிறைவரமான புத்தியை நமக்கு தார். மனுஷருடைய புத்தி இன்றைக்கு ஒரு விதமாயிருக்கும், இன்னொரு முறை இன்னொரு விதமாயிருக்கும். நாம் கேட்கிறோம் அல்லவா, இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக பேசுகிறாங்க, ஆனால் அன்னைக்கு பாருங்க இவ்வளோ பயங்கரமாக கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஏனென்றால் மனிதன் நிலை இல்லாதவன். மனிதன் நிலை இல்லாதவன். அவன் நிலையுள்ளவனாக இருந்தால் ஏவாள் அன்றைக்கு ஆண்டுடைய சட்டத்தை கீழ்ப்படிந்திருப்பாளே. ஆகவே மனிதனாகிய ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் சூழ்நிலைக்கேற்றபடி மாறுகிறான். அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மாறுகிறான், பிறருடைய இன்ஃப்ளூயன்ஸில் மாறுகிறான். இல்லையில் தனக்குள்ளே உருவாகிற மாம்ச இச்சைகளின் மூலம் மாறுகிறான். கண்களின் பார்வையில் மாறுகிறான், மனதில் மாறுகிறான். அவருடைய இதயம்
திருக்குறளாக இருக்கிறது என்று சொல்லி எரேமியா 17:9 பார்க்கிறோம். அந்த இதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் போலாதுன்னு சொல்லி அங்கே ஆதியாகமம் 6:5 பார்க்கிறோம். ஸோ நம்மை கட்டுப்படுத்தி நாம் நல்லா இருக்க யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கருத்து என்ன சொல்கிறான்? இந்த வருஷம் நான் உன் பிதாவாக இருந்து உனக்குள் எழும்புகிறேன். அது உன்னை சுற்றி உன்னை தாக்க வந்த எல்லா தீய சக்திகளையும் பாவ சோதனைகளையும் நான் உனக்காக ஜெயித்து உன்னை நீதியின் பாதை நடத்துவேன் என்று கூறுகிறார். எத்தனை சந்தோஷம்! ஒரு மனதாய் எப்போதும் முழு மனதாய் அவரை சேவிக்கும்படியான இதயத்தை நமக்கு தருகிறார். அதன் மூலம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், விரும்புகிறார். ஆம், கிறிஸ்து இயேசு நமக்குள் இருப்பதினாலே எந்த சூழ்நிலையும் நம்மை மாற்ற முடியாது. எந்த மற்றவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் நம்மை மாற்ற முடியாது. ஏன்? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்து இயேசப்பாட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், என்னுடைய புத்தி நிலையாக இருக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உமக்கு பிரீதியாக இருக்கணும், உமக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும். நான் யாருக்கு பயப்பட தேவையில்லை. என்னை சுற்றி யாரும் கிடையாது. அப்பா அம்மா அண்ணா சித்தப்பா யாரும் கிடையாது. நான் ஒன்றாதான் இருக்கிறேன். நான் என்ன செய்தாலும் யாரும் கேட்க போகிறதில்லை. பட் உமக்கு நான் பயப்படுறேன். நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னை காப்பாற்றுகிறீர். ஸோ நிலையான புத்தி எனக்கு தாரும் என்று கேட்பேன். இந்த நன்மையினால் உன்னை முடிசூட்டேன்னு சொல்கிறார். நாம் நன்மையால் முடிசூட்டப்படும் போது மற்ற தீயவர்களும் நன்மைக்கு வருகிறார்கள். குடிகாரனுடைய வாயில் கை வைத்து என் ஜீசஸ் நேம் என்று சொல்லும்போது அவர் எப்படி உடனே மாறி விடுகிறார்கள்? என்னிடத்தில் மந்திரம் இல்லை, நான் குடிப்பதில்லை, என்னிடத்தில் குடிக்காத ஒரு சக்தி இருக்கிறது, பரிசுத்தாவின் சக்தி. அதோடைய மாற்று. ரெண்டாவதாக நன்மை என்று சொல்லும் போது எரேமியா 31 12 இப்படி சொல்லப்பட்டது. அவள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கடந்த வருஷம் நீங்கள் அனுபவித்த நஷ்டங்கள், கடன் பாரங்கள், விளைச்சல் இல்லாமை, பலவித ஏமாற்றங்கள், இவை எல்லாவற்றிலும் உங்களை மீட்டு ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு அவர் தரப்போகிறார். சரி, 9:12 தைரியமாயிருங்கள். கடைசியான நன்மை யாக்கோபு 1:17 படி நன்மையான எந்த ஈவும் வரம் சோதனையின் பிறான் வராது. இன்றைக்கு அவருடைய அபிஷேகத்தை விரும்பி அபிஷேகத்தின் வல்லமை விரும்புகிற வேண்டிக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வரங்களாய் நிரப்புவார். ஆவிக்குரிய 9 வரங்களாய் நிரப்பி உங்களை பயன்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். செவிப்போம். அன்பின் கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டு என்று வேதம் சொல்கிறது. A crown the year. ராஜாக்களை தான் முடிசூட்டுவார்கள். தாவீதுடைய தலையில வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் வைக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம். 1 தாலந்து எடையுள்ள கிரீடங்கள் வைக்கப்பட்டது. அந்த காலத்து மதிப்பின்படி அது எத்தனையோ கோடி ரூபாயாகும். ஆடை மேய்த்தவனுக்கு அவ்வளோ பெரிய கிரீடத்தை நீ முடிசூட்டேன். அப்படி இருக்க நம்மையும் நன்மையினால் முடிசூட்டுகிறேன். தகப்பனை, தீய வழியில் என்னை தப்பு வைத்து நேர்மையும் நன்மையான வழியில் எங்களை நடத்தும். அதே போல நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்க அளவில் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கும். உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படிக்க செய்யும். அந்த நன்மையும் கிருபையும் தொடரும் போது நாங்கள் எளியவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஏராளமான எளியவருக்கு நாம் நம்பிக்கையாக இருக்க முடியும், நன்மை செய்ய முடியும். நம்மை மாற்ற நினைக்கிற
சொகுசு வாழ்க்கைகள், தன்னலம் பிடித்த வாழ்க்கை வேண்டாம். உலகில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், உடுக்க துணி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படி எங்களை நன்மையாக நிரப்பும். கடைசியாக நீர் எங்களுக்குள்ளே கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை பயங்கரமாக எங்களுக்கு இறங்கட்டும் அப்பா. அந்த அபிஷேகத்தின் வல்லமினாலே இன்றைக்கு யார் யார் அபிஷேகத்தில் நிரப்பட்டிருக்கார்களோ அவனை வல்லமையாய் பயன்படுத்தும். பெரிய காரணை செய்யும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒளியாக பரவட்டும். நொந்துப்பட்ட இதை ஒடுக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தட்டும். ஊழியத்தின் மூலம் இன்னும் பெரிய காரணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.